ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க இந்த கார்ட்டூன் இமேஜை தான் நம்ம இன்னைக்கு எடிட் பண்ண போகிறோம். இந்த கார்ட்டூன் இமேஜை எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் அந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே எங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக கிடைக்கக்கூடிய இந்த டியூன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ, அதை கார்ட்டூன் ஃபோட்டோ வீடியோ எடிட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்த ஃபோட்டோ, அதான் நேராக வச்சு எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபேஸ் வந்து நேராக இருக்கணும், அது போல் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டேன். இது வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். இது போல் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே ஓகே இருக்குது, அது கொடுத்தாலும் சரி. மேலே ரைட் சிம்பிள் இருக்குது, அது கொடுத்தாலும் சரி. எது வேணால் கொடுத்துக்கோங்க. ஓகே வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து இது போல் மேலே தெரியும் நிறைய கார்ட்டூன் இமேஜ் எடிட் பண்ணுது. அது போல் உங்களோட இமேஜும் எடிட் ஆகி வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவை. பேக் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் வரும். ஆட் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. அது மேலே இன்ட்டு மாதிரி இருக்குது, அதை கொடுத்து கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து தப்பாக வந்து ஒரு சில இது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அது மேலே லப்பர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அழிச்சிருங்க அந்த லப்பரை வச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் கரெக்டாக இது போல் அழிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு இது போல் எதுனா மிஸ்டேக் எதுனா ஆகிட்டுனா அது போல் அழிச்சு விட்டுருங்க லப்பரை வச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துருக்காங்க. அப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்த இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்னோட அடுத்த இமேஜை நான் ஆட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துவாங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் லோட் ஆகுது அப்படின்னா இது வந்து உங்கள் நார்மல் இமேஜ் அது கார்ட்டூன் இமேஜாக சேஞ்ச் ஆகிட்ருக்கும். அதனால தான் உங்களுக்கு லோட் ஆகுது. ஓகே, இது ஃபுல்லாகவே லோடாகி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து உங்களோட நார்மல் இமேஜ் வந்து கார்ட்டூன் இமேஜாக மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி மாறி இருக்குது அப்படி சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. அது வந்து காசு கட்ட சொல்லுது, அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. பேக் கொடுத்துட்டு இந்த ஆடை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கார்ட்டூன் இமேஜாக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பல்லு மட்டும் ஒரு மாதிரி மூடி இருக்குது, அந்த கலரோட மூடி இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவோட அந்த கார்ட்டூன் இமேஜ் எடிட் பண்ணுறதை நான் நிறுத்திருக்கலாம். நான் மறுபடியும் எடிட் பண்ணுறேன், இந்த ஃபோட்டோவை நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் நான் எடிட் பண்ணுறேன். இப்போது மேலே லப்பரை இருக்குது பாருங்கள், அந்த லப்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லப்பரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ கரெக்டாக அந்த பல்லுக்கு நேராக ஜூம் பண்ணிக்கிறேன். நான் ஜூம் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் கரெக்டாக அழைச்சி விட்டுருங்க. எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அழைச்சி விட்டுருங்க. உங்களுக்கு இது போல் ஆகியிருந்தால் இது போல் உங்களுக்கு எதனா கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த லப்பரை வச்சு அழைச்சி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது, அது முடியல. இதையும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், அழைச்சி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் அழைச்சி விட்டுட்டேன். இப்போ மேலே அப்ளை இருக்குது, அந்த அப்ளை கொடுத்துக்கிறேன். இப்போ இப்போ எல்லாமே எனக்கு ரெடி. அப்ளை கொடுத்துட்டு இதில் சேவ் கொடுத்து இந்த இமேஜை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சார்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டியூன் ஆப்போட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரி காட்டும். இதில் வச்சுருக்க நான் பேக்ரவுண்ட் இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோவை கொடுத்துக்கிறேன். ஆட் ஃபோட்டோவை கொடுத்துட்டு இந்த இமேஜ், அதாவது இந்த கார்ட்டூன் இமேஜை நான் செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு. ஓகே, நீங்கள் இந்த கார்ட்டூன் இமேஜை கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் கரெக்டாக ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் இப்போ ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குது, அந்த ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேயே சேவ் பண்ணல அந்த டியூன் ஆப்பில் கிளிக் பண்ண அந்த இமேஜை நான் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கரெக்டாக இது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இதில் கட் அவுட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா பின்னாடி இருக்க அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து மறைஞ்சிரும். இது பார்த்தீங்கன்னா உங்களோட இது மட்டும்தான் அது கவர் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து மறைஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லப்பரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த பிக்கை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த என்னோடய ஷர்ட்டை மட்டும் நான் இது போல் அழைச்சிக்கிறேன்.
அந்த கழுத்தை மட்டும் அப்படியே விட்டுட்டு அந்த மீதி இருக்க அந்த ஷர்ட்டு எல்லாமே அழிச்சு விட்டுருங்க. இதை மட்டும் நான் இது போல் அழிச்சு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, வேறு எதுனா உங்களுக்கு இதில் அழிக்க வேண்டியது இருந்தால் அழிச்சிக்கோங்க. இந்த வெயிட்டாக தெரியுது காதாண்டை, இதையும் நான் அழிச்சு வச்சுக்கிறேன். அந்த பக்கம் அது போல் இருக்குது, இதையும் அழிச்சிக்கிறேன். மேலேயும் அது போல் இருக்குது, வெயிட்டு அழிச்சிக்கிறேன். அந்த பேக்ரவுண்ட் கலர் அது. ஓகே, நீங்கள் டோட்டலாக உங்கள் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துவோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஓகே, இப்போ நீங்கள் கரெக்டாக அதில் பொருந்துகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இதில் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி தான் கரெக்டாக உங்களுக்கு பொருந்துறது ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஜூம் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி பொருத்திக்கோங்க. இப்போ அந்த லப்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த லப்பரை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு அந்த லப்பர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50 வச்சுக்கோங்க, ஒரு 50 வச்சுக்கோங்க. 50 வச்சுட்டு இது போல் நீங்கள் கரெக்டாக அந்த தலையோடது தலையை கட்டானது இருக்குல்ல, அது மட்டும் தெரியாத அளவுக்கு இது போல் நீங்கள் ஷேடோ பண்ணி விட்டுருங்க. இது போல் ஷேடோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிரும். வந்து அந்த கழுத்து வந்து உங்களுக்கு செட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம செட் பண்ணணும். இது வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு செட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ஓகே கொடுத்துவோங்க நீங்கள் செட் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம பக்கத்துலேயே இன்னொரு கார்ட்டூன் இமேஜ் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்க்கிறேன். ஆட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு நான் ரெண்டாவதாக ரெடி பண்ண இந்த இமேஜை நான் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நான் இது கட் அவுட்டுக்குள்ளே போயிடுறேன். கட் அவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும், ஒயிட் கலர் பேக்ரவுண்டு. ஓகே, அதே போல் இதை நீங்கள் லப்பரை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அழிச்சு விட்ருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வேறு எதனா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை நான் கரெக்டாக வந்து பொருத்திக்கிறேன், கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் லப்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த எரேசரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த எரேசர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 50 ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே போல் தான் அந்த கரெக்டாக அந்த கட்டானது தெரிகிற இடத்துல இது போல் நீங்கள் கரெக்டாக ஷேடாக பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிரும் அது போல். ஓகே, இப்படி தான் நம்ம கார்ட்டூன் எடிட்டிங் பண்ணணும். இப்போ மேலே ரைட் சிம்பிள் இருக்குது, அந்த ரைட் சிம்பிளை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த குறியை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கேலரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த பேக்ரவுண்டு, அந்த கார்ட்டூன் இமேஜ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுபோல் அந்த டூன் இமேஜ், கார்ட்டூன் எடிட்டர், பிக்சார்ட்டு இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.